ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கண்ணதாசனை கூப்பிட்டிருந்தார்கள், எங்களை கேள்வி கேட்க அழைத்திருந்தார்கள். பரீட்சைக்கு படிப்பது மாதிரி எந்தெந்த இலக்கியங்களிலிருந்து கண்ணதாசன் சினிமா பாட்டில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று ஒரு லிஸ்ட்டு தயார் செய்து கொண்டு நான் போயிருந்தேன். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் தான் முதல் கேள்வி கேட்க போகிறேன். என்னடா கேட்க போகிறேன், இந்த மாதிரி கேட்க போகிறேன். அப்படி கேட்காத, அவர் மட்டும் கோச்சிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாருன்னா மொத்த நிகழ்ச்சியுமே நின்று போகும். நீ கடைசியில் கேளுனாங்க. இல்லை நான் முதல்ல தான் கேட்பேன் என்று சொல்லி முதல் கேள்வி அதான். இந்த லிஸ்டெல்லாம் படித்து இதெல்லாம் நீங்கள் ஆண்டாள்லேருந்து இதை எடுத்திருக்கீங்க, சங்கத்துலேருந்து இதை எடுத்திருக்கீங்க, கம்பன்லேருந்து இதை எடுத்திருக்கீங்க, பட்டினத்தார்லேருந்து இதை எடுத்திருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு வரேன். சொல்லிவிட்டு இது மாதிரி தான் நீங்கள் காப்பி அடித்து எழுதியிருக்கீங்கன்னு சொன்னோடனே நான் எல்லாம் படித்து முடித்தோடனே அவர் கேட்டார், அவ்வளோதானா என்று கேட்டார். கேட்டு விட்டு அவர் சொன்னார், தம்பி நான் ஒரு வீட்டில் ஒரு பெட்டி இருந்தது, அந்த பெட்டியை திறக்கிறேன், அதில் ஏராளமான தங்க நகைகள் இருக்குது. எங்களுடைய முன்னோர்கள் விட்டு போன தங்க நகைகள். அதை எடுத்து நான் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள்கிட்ட கொடுத்து இதை நீங்கள்லாம் போட்டுக்கலான்னு நான் சொல்கிறேன். அவங்க தூக்கி பார்க்குறாங்க, இந்த காசு மேலே என்ன கனம் இருக்குது, இதை எப்படி கழுத்தில் போட்டுட்டு போகிறது, நாள்புறம் இதை கழுத்தில் போட்டுக்க முடியுமா, கழுத்து வீங்கிறோன்னு என்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு காதில் போட்டுக்கிறத எடுத்து பார்க்குறாங்க, இதை காதில் போட்டால் தொலை அருந்துடும், இல்லை தொங்கி தோல் வரைக்கும் தொடும், இதெல்லாம் நாங்கள் போட்டுக்க முடியாது என்று சொல்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன் என்றால், என்ன செய்வது என்று யோசித்தேன். ஒரு பொற்கொள்ளரை கூப்பிட்டு இதை உருக்கி இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெல்லிய சங்கிலி, இன்றைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டிசைனில் ஒரு நகைகள் பண்ணி கொடு என்று அவர்கிட்ட சொன்னேன். அவர் வீட்டுக்கு தினம் ஒரு மாதம் வீட்டிலேயே உட்காந்து அதெல்லாம் பண்ணார். அதை போல் நம்முடைய சங்க இலக்கியங்கள், நம்மளுடைய ஆழ்வார்கள், நம்முடைய நாயன்மார்கள், அவங்களெல்லாம் கம்பன் இவங்களெல்லாம் பெரிய செல்வத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் உங்களை போன்ற இளைஞர்கள் அதை தொட்டு கூட பார்ப்பதில்லை. உங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அதை நான் எளிமைப்படுத்தி சினிமா பாட்டில் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, கவலைப்படாத, உனக்கும் ஏதாவது வச்சுட்டு போவேன் என்று அவர் சொன்னார். அவ்வளோ பெரிய செல்வம் நம்மிடம் இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. இதில் கதிரேசன் செய்திருக்கிற வேலை என்னவென்றால், அவர் அந்த சங்க பாடல்கள் குறித்து ஒரு எளிமையான அறிமுகத்தை கவிதை நடையில் குழந்தைகளும் படித்து புரிந்து கொள்கிற மாதிரி அதை அவர் எழுதியிருக்கார். அதுவே ஒரு பெரிய வேலை என்று நான் நினைக்கிறேன், பெரிய பாராட்டுக்குரிய ஒரு வேலை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நமக்கு 8 தொகைனா என்னன்னு தெரியாது, 10 பாட்டுனா என்னன்னு தெரியாது, அது ஏன் தொகைன்னு சொல்கிறோன்னு தெரியாது. குறுந்தொகைனா பப்ளிஷர் ராயல்ட்டி குறைவாக கொடுத்துட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம. அது 10 பாட்டுனா என்ன? அப்போ இது அவர் அதை பற்றி ஒவ்வொரு நூலை பற்றியும் அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொரு நூலை பற்றியும் அறிமுகப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மிக சிறிய விஷயங்களோட அவர் அறிமுகப்படுத்துகிறார். கிழம்பூர் அவர்கள் பேசும்போது ஏஎன்எஸ் பற்றி சொன்னார். அந்த மாதிரி ஒரு தலைமுறை இருந்தது. இப்போது உவேசா தான் குறுந்தொகையை அதுக்கு பதிப்பு உரை எழுதி பதிப்பித்தவர். உவேசா 87 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன்னுடைய 82வது வயதில் குறுந்தொகையை பதிப்பித்தார். யோசிச்சு பாருங்கள், 82வது வயதில் நம்மெல்லாம் நிற்க முடியுமா, இன்னும் உட்கார முடியுமா, உட்காந்தா முட்டியை படிச்சுட்டு இருந்திருப்போமா, இல்லை படுத்துருவோமா, இல்லை படுத்து அப்படியே போயிடுவோமா, ஒன்றும் தெரியாது. 82 வயசில் ஒரு ஆள் 400 பாட்டை எடுத்து அதை சொல் பிரித்து, அதை சீர்பிரித்து, சொற்களுக்கு பதம் பிரித்து, அதுக்கு அர்த்தம் எழுதி, அதற்கு இலக்கண குறிப்பு எழுதி, அந்த பாட்டில் எழுதினவர் யார் என்று கண்டுபிடித்து அவரை பற்றி எழுதி, அதில் வர்ற தாவரங்கள், அதில் வர்ற இயற்கை இடங்கள் எல்லாவற்றையும் எழுதி
இந்த தமிழில் இருக்கிற 5 திணைக்கு தகுந்த மாதிரி அதை திணை வாரியாக பிரித்து இவ்வளவு சேர்த்து ஒரு ஆள் வந்து படிப்பிக்கிறார். அவருடைய 82வது வயதில். என்ன முறை? நம்ம பின்னால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக அதை அவர் செய்கிறார். அதை செய்யும் போது அவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக தமிழ்நாட்டில் இருந்தார். மிகப்பெரிய கல்விமான். வாரியார் சொன்ன மாதிரி பின்னால் வரக்கூடிய புதிய அறிவோம் என்று கவலைப்படாத உனக்கு பின்னால் வருகிறவர்கள் உன்னை வாழ்த்துவார்கள் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய மனிதர் அந்த 82வது வயதில் அதை உட்கார்ந்து அதை செய்கிறார். அது வந்துட்டு அது எப்படியோ அதை போல கதிரேசன் செய்திருக்கிற வேலை அந்த சங்க இலக்கியங்களை இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டு செல்கிற வேலை. எனக்கு சங்க இலக்கியங்களில் மிகவும் பிடித்தது குறுந்தொகை. அதில் தொகை இருக்குங்கிறதுனால இல்லை, அது ஒரு சவாலான ஒரு விஷயம் என்று நான் நினைப்பேன். குறுந்தொகையில் ஒரு பாட்டு 4லிருந்து 8 வரி தான் ஒரு பாட்டு. 8 வரிக்கு மேலே ஒரே ஒரு பாட்டு இருக்குது. 9 வரியில் ஒரு பாட்டு இருக்குது. நான் ஒரு பாட்டில் எல்லா கிளாஸ்லேயும் வந்து சொன்னால் கேட்காத ஒரு பையன் இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து ஒரு பாத்திரத்தை வைக்க வேண்டும். அந்த பாத்திரத்தைக்கு ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும். அந்த உணர்ச்சியை ஒரு இயற்கையோடு அவன் பொருத்தி காட்ட வேண்டும். அவ்வளோத்தையும் இலக்கணத்துக்கு உட்பட்டு ஒரு வடிவத்தில் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு 2 பேர் இல்லை 205 பேர் அதை செஞ்சாங்க. அதனால் அது எனக்கு பிடிக்கும். அதில் ஒரு சவால் இருக்குங்கிறதுனால எனக்கு பிடிக்கும். அதில் சொல்லக்கூடிய உவமைகள், அதில் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் அது தனியாக ஒரு நாளைக்கு பேசினேன். இப்போ தான் புக் ஃபேரில் பேசினேன் போன வாரம் குறுந்தொகையை பற்றி. அதே மாதிரி எனக்கு பிடித்தது 10 பாட்டில் எனக்கு மிகவும் பிடித்தது மதுரை காஞ்சி. இதுனா மதுரை காஞ்சி 2 ஊர் இருக்கே அப்படின்னு குழம்பு வேண்டாம். காஞ்சி திணை என்பது வந்து வாழ்வின் நிலையாமையை பேசக்கூடியது காஞ்சி திணை. அதில் வந்து மதுரையை பற்றி, மதுரையில் இருந்த ஒரு அரசனை பற்றி, அவன் பேர் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் அவனோட பேர் ரொம்ப நீளம். ஆனால் விஷயம் அந்த தலையானங்கானத்து செருவென்ற வரைக்கும் பட்டம். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் ஒன்று தான் அவனோட பேர். அவனுக்கு மாங்குடி மருதன் என்கின்ற ஒரு கவிஞன் சொன்ன பாட்டுகள் தான் மதுரை காஞ்சி. அவன் இருக்கிறதுலையே 10 பாட்டிலே நீளமான பாட்டு அதுதான். 72 அடிகளோ என்னமோ அந்த பாட்டு. ஆனால் அதில் என்ன எனக்கு பிடித்தது என்றால், அது மதுரை நகரை பற்றிய ஒரு வர்ணனை இருக்கும். அது மதுரை பற்றி மட்டும் பாடலை. அது வந்து அதில் மதுரையை சுற்றி இருக்கிற 5 திணைகளையும் அது பாடுது. சில பேர் அது பாளையங்கோட்டை வரைக்கும் பாடுது என்று கூட ஒரு சில பேர் சொல்கிறார். அதில் அந்த 5 திணைகளில் இருக்கிறது. அப்புறம் வைகை நதி, மதுரை பெரிய மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய மதில்னால் மதில் அகலமாக இருக்குது. அதில் நடந்து போகலாம், ஆடு மாடுகள் நடந்து போகலாம், அந்த அளவுக்கு அகலமாக இருக்குது. உயரமான மாடங்கள் கொண்ட வீடுகள் இருக்குது. அந்த வீடு எவ்வளோ உயரம்னா மேகம் வந்து தொட்டு விட்டு போகக்கூடிய அளவிற்கு மாடங்கள் கொண்ட வீடு, அதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த மதுரை நகரை பற்றி சொல்வதை அதை படித்த போது, அது எழுதப்பட்டது கிமு 2 அல்லது 3ஆம் நூற்றாண்டு. 2000 ஆண்டுகளாக மதுரை மாறவே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் மதுரையில் வளர்ந்துருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய 14-15 வருஷம் மதுரையில் வாழ்ந்துருக்கேன். தெருவெல்லாம் பாட்டு கேட்கும் என்று சொல்கிறான். இன்றைக்கும் தெருவெல்லாம் பாட்டு கேட்குது. அவங்க சொன்ன பாட்டு இல்லை, இது வேற ஏதோ பாட்டு, சினிமா பாட்டு கேட்குது. அங்காடி தெருவில் வந்து அது ரொம்ப அழகாக அந்த இடத்த இருக்காரு. வந்துட்டு ஒருவரோடு ஒருவர் கால் உரசிக்கொண்டு அந்த வணிகர்கள் விற்கிறார்கள் என்று கதிரேசன் எழுதியிருக்காரு. வந்துட்டு அவ்வளோ நெருக்கமாக வந்துட்டு இன்னமும் இருக்குது. ராத்திரி கடை அடைச்சிட்டு பொருளை எடுத்துகிட்டு போகாமல் அது பக்கத்துலேயே படுத்து தூங்குவான்னு இருக்கு, அதுவும் இருக்குது. கோவில்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கும் கோவில்கள் இருக்குது. கோவில்கள் இருப்பதனால் திருவிழாக்கள் இருக்குது. வெளிநாட்டு ஃபாரின் குட்ஸ் வந்தால் போய் விழுந்தடிச்சு போய் வாங்குகிற மக்கள் இருக்காங்க. எதுவும் மதுரை மாறல, இன்னமும் அப்படியே இருக்கு. 2000 வருஷமாக வந்துட்டு அதையெல்லாம் ஒரு எளிமையாக காட்சிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறார். நீங்கள் இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த வெஸ்டர்ன் என்று சொல்லுவாங்க, கௌபாய் படங்கள்லாம்.
அதாவது தடன்னு ஒரு 5-6 பேர் குதிரையில் வருவாங்க, வந்து மார்க்கெட்டில் பஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உடனே அவன் வரான்னு தெரிஞ்சோடனே இவங்க பயந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இவங்க போய் ஒதுங்கி நிற்பாங்க. அந்த மாதிரி மதுரையிலையும் நடந்திருக்கு. அதை பற்றியும் மதுரை காஞ்சியில் இருக்கு. அது அதையெல்லாம் படித்த போது இவ்வளவு பொறுப்போடு இவ்வளவு அவர் வந்து மதுரையில் அவர் வாழ்ந்திருக்கார், அதனால அவருக்கும் அது பிடிச்சிருக்குன்னு. அவருக்கு பரிபாடல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மதுரை காஞ்சியை விட. அது முருகன் இருக்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மதுரையில் நான் படிக்கிற காலத்தில் மீனாட்சி புத்தக நிலையம்னு ஒன்று இருந்தது, மேலக்கோவரவாசலில் இருந்துட்டு. இந்த மேலக்கோவரவாசலில் நான் படிக்கிற மாணவனாக இருக்கும்போது அந்த மீனாட்சி புத்தக நிலையத்துக்கு தான் அடிக்கடி போவேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஜெயகாந்தன் புத்தகங்களும் ஜானகிராமன் புத்தகங்களும் கிடைக்கும் அங்கே வந்துட்டு. அது தவிர அப்போது அதுக்கு எய்த்தாப்பில் டெல்லிவாலான்னு ஒரு கடை இருந்தது. அந்த டெல்லிவாலாக்கு எய்த்தாப்பில் ஒரு தெரு போகும். அந்த தெருவில் நேராக போனால் ஒரு மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டு, ஒரு மாப்பிள்ளை விநாயகருங்கிற இடத்துலலாம் போய் சேரும். அந்த தெருவில் ஒரு ப்ரெஸ் இருந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது காலேஜ் மேகசினுடைய ஸ்டூடெண்ட் எடிட்டராக இருந்தேன். அந்த ப்ரெஸ்ஸில் தான் அந்த மேகசின் அடித்தோம். அதனால் அங்கே தான் ப்ரூஃப் பார்க்குறதுக்கு, லே அவுட் பண்ணுறதுக்கு எல்லாம் அங்கே போகும்போது எந்த ப்ரெஸ்லேயும் உலகத்தில் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க வந்துட்டு, இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க, இந்த டெய்லர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டெட்லைனுக்குள்ளே வேலையை முடிக்க மாட்டாங்க. நம்ம அந்த டெட்லைனை நம்பி அங்கே போயிடுவோம். போனால் வேலையாக இருக்காது. அதனால் உட்காருங்க சார்மாங்க, உட்காந்துருக்க முடியாது நமக்கு வந்துட்டு. அப்போது வேறு என்ன செய்யறதுன்னு இந்த மீனாட்சி புத்தக நிலையத்துக்கு போவோம். அங்கே போய் புஸ்தகங்கள் ஏதாவது புரட்டி பார்ப்போம். செல்லப்பன் ரொம்ப நல்லவர். வந்து புஸ்தகத்தை நீங்கள் புரட்டி பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடலாம், வாங்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது அவர். அந்த மதுரை பற்றி அவர் எழுதியிருக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இல்லை மதுரை பற்றி மட்டும் இல்லை, சங்க இலக்கிய சோலைன்னு அவர் சொன்னால் கூட இதில் வந்து தொல்காப்பியத்தை பற்றி அவர் எழுதுகிறாரு, சங்கம் மருவிய காலத்திலிருந்து திருக்குறளை பற்றி அவர் எழுதுகிறாரு. ஒரு பாராட்டத்தக்க முயற்சி. இதில் பாராட்டப்பட வேண்டியது கலைமகளா கதிரேசனா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்பதை இவங்க பாராட்டுவதன், இந்த பரிசு கொடுப்பதன் மூலம் பல பேருக்கு போய் சேரும். அடுத்து நான் சொல்ல வரும்போது இந்த சிவகங்கை சீமை வரலாறு என்று பாணன் எழுதியிருக்கிற புத்தகம், நான் நெடுங்காலமாக படித்து கொண்டு வரக்கூடிய ஒரு எழுத்தாளர் பாணன். வந்து இதில் என்னென்னா ரொம்ப உழைப்பு. இதுக்கு வந்து ஒரு வரலாறு எழுதுவது, அதுவும் சிவகங்கை சீமை என்பது ரொம்ப ஒரு சின்ன பகுதி. அதை ரொம்ப நம்ம பேசி அதை சிவகங்கை சீமைனா உடனே மருது சகோதரர்கள், உடனே வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அந்த வேலு நாச்சியாரை பற்றி வரலாற்றில் இல்லாத ஒரு கற்பனை பாத்திரத்தை பற்றி இப்போ நிறையா பேசுகிறாங்க, குழலி என்ற ஒரு பாத்திரத்தை பற்றியும். ஆனால் இது வந்து அவர் எவ்வளோ முயற்சி எடுத்து இருக்காருன்னா, இதை வந்து வெறும்னு இதை அந்த சொல்லப்பட்டிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஒரு ரேசி ஸ்டைல்மாங்கள, அந்த மாதிரி அதை படிக்க முடிகிறது. கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி போனது எப்படி என்று அவர் ஒன்று எழுதியிருக்காரு. கட்டபொம்மனுக்கு 2 தம்பி, ஒருத்தன் ஊமத்துறை எல்லாருக்கும் தெரியும், இன்னொருத்தன் பேர் செவத்தையா. அவங்க அந்த சிறையில் இருக்கிற போது ரொம்ப கடுமையான சிறை, மிக துன்புறுத்தப்படுகிறார்கள். அங்கேருந்து தப்பி போவது என்று முடிவு செய்து விட்டார்கள். அதை எப்படி தப்பி போகிறார்கள் என்று சொன்னால், அங்கே அவர்களுடைய ஆட்கள் ஒரு வண்டியில் வந்து வாழை இலை, வாழைப்பழம்னு எழுதியிருக்காரு, பனானாங்கிறது வாழைக்காயாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அதில் 2-3 பேர் நாங்கள் வண்டியில் 2-3 வண்டிகள் வருது. அங்கே இருக்க ஆனால் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க போய் அந்த ஜெயிலரோட ஒய்ஃப்ட்ட, அவர் வெள்ளைக்காரி, அவள்கிட்ட போய் இது வந்து எங்களுடைய மரபில் வந்து மூத்தோர்களுக்கு திதி கொடுப்பது என்ற ஒரு வழக்கம் உண்டு. அந்த திதி கொடுக்குற வழக்கத்தில் வாழை இலை, வாழைக்காய் எல்லாம் பயன்படுத்தணும். நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும், நாங்கள் அவங்களுக்கு திதி கொடுக்கணும், இல்லைன்னா எங்கள் மத நம்பிக்கைப்படி அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது, அதனால் நாங்கள் போகணும்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி, அவள் மூலமாக இந்த ஜெயிலரை கன்வின்ஸ் பண்ணி அதை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வாழைக்கட்டுகளுக்குள் இருந்தது ஆயுதங்கள், வெறும் வாழைக்கட்டு மட்டும் இல்லை. அவங்க வந்து உள்ளே போய் அப்படியே அங்கே இருக்கிற காவலர்கள் மேலே
பாய்ந்து அவர்களை செயலற்றதாக ஆக்கிவிட்டு அந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போராடி வெளியில் வந்து அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க வெளியில் போயிட்டாங்க, காவலர்கள் அவர்களை பிடிக்க போகிறாங்க, இந்த பக்கமாக தான் போவார்கள் என்று ஊகித்து மதுரைக்கு போகிற பாதையில் காவலர்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக திருவாங்கூர் போகிற பாதையில் அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்கிறத பற்றி அந்த இடங்களெல்லாம் மிக மிக சுவாரஸ்யமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள் எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவங்க பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவங்களுக்கும் மருது பாண்டியருக்கும் ராமநாதபுரம் சேதுபதிக்கும் இருந்த பகை, அதனால் அவங்களுடைய ஊர்களை மருது பாண்டியர்கள் அழித்தது. கட்டபொம்மன் ஒரு 40 கிராமங்களை வந்து கொள்ளையடித்தது. இதையெல்லாம் இன்றைக்கு சொல்ல முடியாது. வெளியில் வந்து சொன்னால் உடனே வந்து உங்களுடைய சரித்திரத்தை அவர்கள் பேசுவாங்க. நீ எந்த ஜாதிக்காரன், நீ யார், உங்கள் அப்பா யார், என்ன எது, உங்கள் சரித்திரத்தை பேசுவாங்க. அதனால் அதெல்லாம் அவர் துணிச்சலாக அதையெல்லாம் வந்து தேதியோடு, வருடத்தோடு, தேதியோடு, மாதத்தோடு, யார் எந்த ஆங்கிலேய அதிகாரி எந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு எழுதிய கடிதம் என்பதெல்லாம் குறிப்பிட்டு இந்த நூலை வந்து அவர் பண்ணியிருக்கார். மருது பாண்டியரை பற்றின இந்த டார்க்கர் சைட் ஆஃப் மருது பாண்டியர் என்னென்னா, வேலுநாச்சியார் தான் ராணி. வேலுநாச்சியாரை அவர்களை பொம்மையாக வைத்து இவர்கள் ஆதிக்கத்தை, அரசாங்கத்தை இவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அந்த உண்மையை பற்றி சொல்லியிருக்காரு. அப்படி வைத்திருக்கும் போது வேலுநாச்சியாருடைய மகளுக்கு அவங்க யாரோ ராமநாதபுரம் சேதுபதி குடும்பத்தில் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் அதிகாரத்தை தங்களகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வேலுநாச்சியார் தேர்ந்தெடுத்த அந்த மாப்பிள்ளையை காளையார் கோவிலில் வந்து சிறை வைத்து விடுகிறார்கள். அந்த காளையார் கோவிலில் சிறை வைத்த அவன் அங்கிருந்த கருப்பாயி என்கின்ற ஒரு கணிகையின் உதவியோடு தப்பி போய் புதுக்கோட்டைக்கு போகிறார் என்பதை பற்றியும், அந்த கணிகைக்கும் அவருக்கும் காதல் ஏற்பட்டது என்பதை பற்றியும், அதெல்லாம் ஒரு தனியாக நாவலாக எழுதுவதற்கு உள்ள ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து எழுதியிருக்கார். அதை வந்துட்டு என்னன்ட்டு அது ஒரு கடும் உழைப்பினால் உருவான ஒரு புத்தகம். அதனால் இதையும் இதை வாசிக்கிறதுக்கான அனுபவத்தை கொடுத்ததற்கும் கலைமகளுக்கும் நன்றி, பாணனுக்கும் நன்றி. வித்யாவோட இந்த புஸ்தகம் வந்து அவருடைய சிறுகதை தொகுப்புகள்லேயே வந்து நான் வந்து 2 சிறுகதை தொகுப்புகள் மிக தனித்துவம் வாய்ந்தவை என்று நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து அவருடைய கதைகளை நான் அப்பப்போ படிச்சிருக்கேன். ஆனால் அவரை பற்றி முழுமையாக நான் அறிந்து கொள்வதற்கு அவருடைய பொட்டன்ஷியல், அவருடைய எபிலிட்டி, அவருடைய திறன் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு. அவங்க வந்து குமுதத்தில் வந்து நாங்கள் ஒரு சங்க இலக்கியத்தை பழையபடி குழந்தைகளுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஆசையினால் அல்லது பேராசையினால் நாங்கள் வந்து ஒரு போட்டி நடத்தினோம். நானும் என்னுடைய நண்பருடைய அறக்கட்டளை ஒன்றும் சேர்ந்து ஒரு போட்டி நடத்தினோம். முதல் பரிசு 3 லட்சம் ரூபாய், 2வது பரிசு 2 லட்சம் ரூபாய், 3வது பரிசு 1 லட்சம் ரூபாய். அதற்கு பிறகு ஒரு 10 பேருக்கு பரிசுகள் கொடுப்பது என்று முடிவு பண்ணி அதை ஒரு சர்வதேச போட்டியாக நடத்தி குமுதத்தில் நடத்தினோம். எந்தெந்த பாடல்களை வைத்து கதை எழுதலாம் என்று நாங்களே ஒரு 10-12 பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை வெப்சைட்டில் போட்டு அதற்கான விளக்கங்களையும் வெப்சைட்லேயே போட்டு கிட்டத்தட்ட வாழைப்பழத்தை வந்து பிச்சு தான் கொடுத்தோம், உரிச்சு கொடுக்கல, பிரித்து மட்டும் கொடுத்துட்டோம். அந்த போட்டிக்கு வந்த கதைகளை கன்னடாவில் முத்துலிங்கம் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கார். முத்துலிங்கம், நான், சாலமன் பாப்பையா, குமுதம் ஆசிரியர் பிரியா கல்யாணராமன், நாங்கள் 4 பேரும் உட்கார்ந்து முடிவு செய்தோம். அதை படித்தபோது அதில் வந்து இவர்களுடைய கதைகள் 2-3 வந்தது. அது ரொம்ப அசாத்தியமான கதைகளாக, ரொம்ப அழுத்தமான கதைகளாக இருந்தது. பிறகு பார்த்தால் அவர்கள் கொடிச்சி என்று ஒரு தோப்பையும் சிறுகதை தோப்பையும் கொண்டு வந்தார்கள். அது முழுக்க சங்க இலக்கிய கதைகளால் ஆனது. நாங்கள் வந்து வெறுமன குறுந்தொகையும் அகநானூறும் மட்டும் கொடுத்துருந்தோம். இவங்க குறுந்தொகை, அகநானூறு, நற்றிணை, புறநானூறு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து அதை எழுதியிருந்தாங்க. அதை வந்துட்டு அப்போ தான் அவங்களுடைய
வீச்சு என்ன, அவங்களுடைய பார்வை என்ன, அவங்களுடைய ஆற்றல் என்ன என்பது எனக்கு இந்த கடவுள் நேர பிரத்யட்சமாக வந்து தரிசனம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு அப்போ தான் அது வந்து புரிந்தது வந்து எனக்கு. அதற்கு பிறகு இந்த தொகுதி யுதிஷ்டம் என்கின்ற ஒரு தொகுதி, ஒரு 36 கதைகள் இருக்கிற தொகுதி. 36 கதைகளையும் பற்றி பேசணுன்னா அவர் கீழாம்பூர் தனியாக ஒரு 2-3 நாள் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தும். அதனால் 2-3 கதைகள் பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இதில் வந்து என்னை தொட்ட கதைகள் 3-4 கதைகள். நான் சொல்லப்படுறது 2 அதிகம் போனால், நேராக இருந்தால் 3 சொல்கிறேன். இதில் கண்ணாமூச்சி என்ற ஒரு கதை இருக்கிறது வந்துட்டு. நான் அந்த கண்ணாமூச்சிங்கிற தலைப்பை பார்த்தால் அது ஒரு விளையாட்டு இல்லையா, அது வந்து குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு. ஆனால் ரொம்ப உருக்கமான கதை. அந்த ஒரு கணவன், அவருக்கு புகைப்பழக்கம் இருக்கிறது. புகைப்பழக்கம் இருக்கிறதுனால அவருடைய உடல் நலம் கெட்டுவிடுகிறது. அவர் பெரிய சர்ஜரி பண்ண வேண்டிய, கழுத்துக்கிட்ட பிளாக் ஆகிடுது, அதனால் பேராலிசிஸ் வந்துடுது. அதுக்காக சர்ஜரி பண்ணி அவரை மீட்க வேண்டியிருக்கிறது. மீட்கும்போது டாக்டர்கள் சொல்கிறாங்க, இனிமேல் அவரை ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாங்க. அந்த கதையினுடைய நாயகி தன்னுடைய கணவன்கிட்ட இனிமேல் ஸ்மோக் பண்ண மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி வாங்கிக்கிறாங்க. ஆனால் கணவன் வேறொரு இடத்திற்கு வேலை மாற்றி போக வேண்டியிருக்கிறது. இந்த கதையினுடைய நாயகிக்கு அவங்களும் வேலை செய்கிறாங்க, அதை வேலையை விட்டுட்டு போக முடியல, குடும்ப சூழல் இருக்குது, போக முடியல. அவர் மட்டும் போகிறாரு. போகிற இடத்துல எப்படி இருப்பாரோ, இவர் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாரோ மாட்டாரோ என்று இவங்களுக்கு பயம் வருது. போகிற இடத்துல அவர் கொஞ்ச நாளில் இறந்து போகிறாரு. ஆனால் அதில் என்னென்னா, அவங்க வந்து அந்த யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவிக்கு கணவன் இல்லை, பக்கத்தில் இல்லை, ஆனால் என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு கவலை, ஒரு பதட்டம் இருந்தால் அந்த உணர்வை வந்து அவங்க சித்தரிக்கிற விதம் இருக்குது பாருங்கள், அது வந்து அப்படி இருக்குது. அதை வந்து ரொம்ப சுருக்கமான வார்த்தைகளில் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு இடத்துல எழுதுகிறாங்க வந்து, புருஷன் பிரிந்து செல்ல பயம் புருஷன் ஆயிற்று. என்னோடு கலந்து உறங்கி விழித்தது. இதை விட வந்து இது ஆங்கிலத்தில் சொன்னால், ஐ எம் சீஸ்டு பை ஃபியர், ஐ எம் சீஸ்டு பை ஆன்சைட்டிங்கிறத வந்து இதை எப்படி வேறு வார்த்தைகள் எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய கணவன் என்னோடு இருந்தால் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இப்போ கணவன் இல்லை, ஆனால் பயம் என்னோடு இருக்கிறது. ரொம்ப உருக்கமான கதை. ஆனால் அதை வந்து அவங்க ஒரு ஹியூமரோடு அதை வந்து முடிக்கிறாங்க. ஆங்கிலத்தில் வந்து ரை ஹூமர், WRY ரை ஹியூமர் என்று சொல்வது உண்டு. ரொம்ப விரக்தியில், ரொம்ப வெறுப்பில் இருக்கக்கூடிய சிரிப்பிற்கு பெயர் ரை ஸ்மைல் என்று ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரை ஸ்மைலோடு வந்து அவங்க முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னா, அந்த கணவன் இறந்து போயிட்டான், அவனுடைய நினைப்பாகவே அவங்க இருக்காங்க, தூங்க முடியல. தூக்கத்தில் கனவுல வரான் வந்து அவனுடைய 10வது நாள் வரப்போகுது, இறந்து 10வது நாள். என்னெல்லாம் படையல் என்று கேட்கிறான். இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அவன் கணவன் கேட்கிறான், சிகரெட் உண்டா என்று கணவன் கேட்கிறான். அதோட கதை முடியுது. அப்போ இதில் அந்த கடைசியில் வந்து இருக்கிற அந்த ஐரணி, இவங்களுக்கு வந்து வித்யாவோட ஒரு பெரிய அசர்ட் என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து கையில் பிடிச்சிச்சு. அதை வந்துட்டு அந்த வடிவம் கையில் அமைந்து விட்டதுனால நீங்கள் அதை வைத்து என்ன வேணால் செய்யலாம்ல. நீங்கள் வந்து அவங்க பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி அவங்க பெரிய மித்தாலஜியை, புராணங்களை வந்து ரீஇன்டர்ப்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பாத்திரங்கள் வந்து சமகால பாத்திரங்களாகி, இந்த யுதிஷ்டரனுங்கிற பேரே தான். இது அந்த யுதிஷ்டரனை பற்றின கதை இல்லை இது. ஆனால் அந்த யுதிஷ்டனுக்கு உண்டான ஒரு பண்பு என்ன, யுதிஷ்டன்னா நம்ம நினைப்பது வந்து தர்மம் பண்ணுகிறவன் என்பது. அதனால அவனுக்கு பேர் தர்மன் பேர் தமிழில் வந்துட்டு. அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பற்றின ஒரு கதை வந்துட்டு, ஜேர்னலிஸ்ட்டை பற்றி ரொம்ப மரியாதையாக எழுதியிருக்காங்க. அதனால் தேங்க்ஸ் ஃபார் தேட். முதல்ல
ஏன்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு அழைச்சோம் பிள்ளையார் கோவில் அன்றைங்கிற மாதிரி யாரையாவது பிடிச்சி மொத்தம்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டை பிடிச்சி மொத்திடு, அவ்வளோதான். அது வந்து என்னன்ட்டு. ஆனால் இன்னொரு கதை வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது வந்துட்டு பல பேருக்கும் இருக்கும் என்று நான் கெஸ்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது பல பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இளமை காலத்தில் ஒருத்தன் மேலே வந்து ஒரு ஈடுபாடு வருகிறது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது, ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈடுபாடு வருகிறது. ஆனால் அவர்கள் வாய்விட்டு சொல்வதற்கான சந்தர்ப்பமே இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை போய்விடுகிறது. அவர்கள் ஆண் யாரையோ ஒருவனை கல்யாணம் பண்ணிக்கிறான், பெண் யாரையோ ஒருவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படியான வாழ்க்கையோடு, சொல்லப்படாத காதலோடு அவர்கள் வாழ்க்கை நடக்கிறது. இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன் அதை ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க. க்ரஷ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை ரொம்ப ஐ ஹேட் அ க்ரஷ் ஆன் ஹிம். ஒரு சினிமாக்காரன், ஒரு கிரிக்கெட் ஸ்டாரு, அதிலேருந்து ஆரம்பித்து எல்லாரையும் பற்றி சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற தலைமுறை. ஆனால் ஒரு தலைமுறைக்கு அதை வெளியிலே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதை அடிப்படையாக வைத்து அவங்க வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க. அது உள்ளம் என்பது என்ற அந்த கதையோட பேர். அந்த மாதிரி ஒரு தொடாத, அதிகமாக பேசப்படாத, ஆனால் பேசப்பட வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு எழுதுகிறவராக விஜயா சுப்பிரமணியம் இருக்கிறார். அவருக்கும் பரிசு கிடைத்திருக்கிறது என்பது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன ரெட்டிப்பு மகிழ்ச்சினா, ஒன்று அதில் இன்னொரு கதையை வந்து அவங்க சொல்கிறாங்க. அது வந்து இந்த ரெட்டிப்பு மகிழ்ச்சிக்கு அதுதான் காரணம். என்னென்னா, நமக்கு பல பேருக்கு தெரியாது ஒரு நம்மளுடைய வாரிசு சட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று நமக்கு பல பேருக்கு தெரியாது. ஒரு இந்து குடும்பங்களில் வாரிசு சட்டங்கள் எப்படி இருக்கிறது? ஒருவர் வந்து ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய சொத்து அவருடைய வாரிசுகளுக்கு போகும். அந்த வாரிசுகளில் முதல் பெயர் மனைவி, அப்புறம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள். ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனால் அவள் தன்னுடைய வாழ்வாழ் பூராம் உழைத்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்து ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்து, அந்த குழந்தைகள் வீடு வாங்கி கொள்ளுகிற அளவிற்கு ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு அந்த பெண் இறந்து விட்டால் அவளுடைய சொத்துக்கள் யாருக்கு போகும்? அந்த பெண்ணோட அம்மாவுக்கு போகாது. அதுதான் அரசியல் நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது? ஹிந்து சக்சஷன் ஆக்ட் என்ன சொல்கிறது என்றால், ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956 என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண் இறந்து விட்டால் அந்த பெண்ணினுடைய சொத்து அம்மாவுக்கு போகாது. அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தால் கணவனுக்கு போகும், குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு போகும். கணவனும் குழந்தைகளும் இல்லை என்று சொன்னால் அவள் கணவனுடைய வாரிசுகளுக்கு, கணவனுடைய அம்மாவுக்கு, கணவனுடைய அப்பாவுக்கு அங்கே போகும். ஆனால் அவளை பெற்று வளர்த்து படிக்க வைத்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்த அந்த அம்மாவுக்கு போகாது. இது இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். இதை வந்து ஒரு கேஸ் போட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்டில். ஒரு கேஸ் வந்தது, ஒரு ரிட் பெட்டிஷன். இந்த சட்டம் நம்முடைய அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. அரசியமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஆணும் பெண்ணும் சமம், சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம்னு சொல்லுது. ஆனால் இது ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இருக்கிறது. இதனால் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க பேசி செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அந்த ரிட் பெட்டிஷனை எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறது இன்னும் விசாரித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த சட்டம் இருக்குது. சுதந்திரம் அடைந்து நம்முடைய அரசமைப்பு சட்டங்கள் 1956 அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. எவ்வளோ காலம் ஆச்சு? இதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. பெண்ணுரிமை பேசுகிற அமைப்புகள் கூட பேசுவதில்லை. இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து ரொம்ப நேரம் பேசினேன். இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து நடந்தது. ஊட்டியில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியோட அவங்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. கிறிஸ்துவர்கள், சிரியன் கிறிஸ்துவர்கள். அவங்க ஊட்டியில் அவங்க அண்ணனோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்ணனூரில் ஒரு நிலம் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரிய வருகிறது. அந்த நிலத்தில் உரிமை கேட்டு அந்த பெண் எனக்கு பாகம் பிரித்து கொடு என்று கேட்கிற போது அந்த அண்ணன் சொல்கிறான், உனக்கு பிரித்து கொடுக்க முடியாது, உனக்கு கல்யாணத்து போது டவுரி கொடுத்தாச்சு,
ஆனால் நம்முடைய சட்டத்துப்படி சிரியன் கிறிஸ்டின் ஆக்ட் படி ஒரு கல்யாணத்தின் போது வரதட்சணை கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கு குடும்ப சொத்தில் உரிமை கிடையாது என்று அப்படித்தான் சட்டம் சொல்லுது. அதனால் கொடுக்க முடியாதுன்னா அண்ணனுக்கும் தங்கைக்கும் சண்டை வந்து அந்த அம்மா ஒரு ராத்திரியில் தன்னோட குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு கேரளாவுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த சட்டம் திருவாங்கூர் சமஸ்தானமாக இருந்தபோது ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். அதனால் இப்போது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போது ஜஸ்டிஸ் பகவதி வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்பவும் அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்று தீர்ப்பு கொடுக்கல. அவர் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த சட்டம் சமஸ்தானத்தின் போது எழுதப்பட்ட ஒரு சட்டம். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற சட்டம் தான் பழைய சமஸ்தானங்களுக்கும் பொருந்தும், அதனால் இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது என்று தீர்ப்பு கொடுக்குறார். உடனே அப்போது அங்கே ஒரு கொந்தளிப்பு வந்தோடனே கருணாகரன் முதல்வராக இருக்கிறார். கருணாகரன் சட்டசபையை கூட்டி அந்த சட்டத்தில் வந்து செல்லும் என்று ஒரு இது கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார். அந்த சட்டம் கவர்னருடைய கையெழுத்துக்கு போகிறது. கவர்னர் கையெழுத்து போட மறுத்து விடுகிறார். ஜனாதிபதிக்கு போகிறது. ஜனாதிபதி கையெழுத்து போட மறுத்து விடுகிறார். அதனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரல. அந்த இன்னும் இப்போது வந்து எப்படி ஆக்ட் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வந்து டவுரி கொடுப்பதிலும் சிரியன் கிறிஸ்டியன் ஆக்டில் என்ன இருக்குன்னா, 5000 ரூபாய் வரைக்கும் அதிகமாக ஒருத்தருக்கு டவுரி கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அந்த இதெல்லாம் தகர்ந்து பெண்ணுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்ற நிலை வந்து பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கும் சொத்தை பிரித்து கொடுத்தார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அருந்ததி ராயோட அம்மா. அப்போ நம்முடைய சட்டங்கள் வந்து எப்படி இருக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்குமான சட்டங்கள் எப்படி இருக்கு என்பதை பற்றி நம்முடைய பெண்களும் சிந்திப்பதில்லை, பெண் வழக்கறிஞர்களும் சிந்திப்பதில்லை, பெண்ணுரிமை அமைப்புகளும் சிந்திப்பதில்லை. ஆனால் வித்யா சுப்பிரமணியன் சிந்தித்து அதை அடிப்படையாக வைத்து ஒரு கதையை எழுதியிருக்கிறார் என்கிற போது இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லலாம், அபூர்வமான விஷயங்களை எடுத்து அதை எழுதுவது என்பதை தன்னுடைய பாணியாக தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். அதனால் அது காக்கப்பட வேண்டியது, அது போற்றப்பட வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த புத்தகத்துக்கு பரிசு கிடைத்ததும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. புத்தகங்கள் எல்லாம் சின்ன புத்தகங்கள் தான், பேச்சு தான் ரொம்ப நீளமாக போயிடுச்சு, மன்னிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.